இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு யாரும் வெளியே போக பிளான் போட மாட்டாங்க. அப்படி பிளான் போட்டால் 2 இடத்துக்கு தான் பிளான் போடுவாங்க. ஒன்று வந்து கொடைக்கானல், மூணார், இன்னொன்று வந்து மால் இல்லாட்டா டிமார்ட். ஸோ நாங்கள் வந்து மதுரை டிமார்ட் பிளான் போட்டோம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு. அதே மாதிரி இங்கே கொடைக்கானல், மூணார் குளிர இங்கே எதிர்பார்க்கலாம் உள்ளக்க. ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டே தான் வந்தோம். இங்கே டிமார்ட்டில் போனால் மொக்கிற மாதிரி மொப்பாங்க, இல்லை கூட்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல வேலைக்கு கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அதிசயமாக. பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கார் தான் நின்றுருக்கும். ஒரு வழியாக பார்க்கிங் போட்டதோட சஃபாவுக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. அதோட பாட்டில் திறந்து கொடுத்துட்டோம் தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் எங்கேயுமே நிழல் இல்லை கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு. இந்த மரம் மட்டும்தான் இருந்துச்சு சைடில். எங்களுக்கு கொஞ்சோண்டு தான் நமக்கு நிழல் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல போட்டாச்சு பார்க்கிங்கு. கடைசியாக நம்ம வண்டியை லாக் பண்ணிட்டு டிமார்ட் பயணத்தை தொடங்கியாச்சு. தொடங்கும் போது ஏத்தாப்பில் வந்து ஒரு பார்ட்டி வந்துச்சு. நீ சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு நாளைக்கு நீ சொல்லுவடா தங்கம், நீ ஏன் சொல்லுவடா அம்மா ரொட்டி சுடுறா, தோசை சுடுறா, பூரி சுடுறா. பார்ட்டிகிட்ட வாங்கின கீரையை எடுத்துக்கிட்டு நானும் சஃபாவும் டேரெக்டாக வண்டிக்கு திரும்பி வந்துட்டோம். சஃபா வந்து வண்டியை நான் திறக்கிறேன்னு சொல்லிட்டு டிக்கியை சரின்னு சொல்லிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ண சொன்னேன். டிக்கியை திறந்தோன்னே நம்ம வாங்கின கீரையும் பேக்கையும் உள்ளே வச்சுட்டு கார் அடைச்சாச்சு. மெயினாக அந்த பாட்டி என்ன சொன்னிச்சுன்னா, அந்த கீரை வந்து கால் மூட்டு வலிக்கு கேட்கும், அதை செஞ்சு சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதனால தான் வாங்கினோம். வர்ற வழியிலே பார்க்கிங்கில் ட்ராலி நின்றுச்சு, அதை எடுத்துகிட்டேன் பழக்க தோசத்தில். வரும்போது முன்னாடி பார்த்தா விஆர் ஹைரிங்னு போட்டுருந்துச்சு. ஸோ என்னடா ஹைரிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்து பக்கத்தில். இதில் பார்த்தீங்கன்னா கேஷியர், சூப்பர்வைசர், சேல்ஸ் பர்சன் சொல்லி நிறையா வேக்கன்சி போட்டிருந்தாங்க. இதில் 14,000 to 16,000 சேலரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்களா, வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டராக உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் கீழே நான் அப்டேட் பண்ணுறேன். திடீர்னு சஃபா ஓடி வந்து என்னை வண்டியில் உட்கார சொல்லி கூட்டி போன்னு சொல்லி அடம் பிடிச்சிருந்துச்சு. அதோட சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஃபைனலி நம்ம ஏர்போர்ட் செக்கிங் மாதிரி ஸ்கேனர்லாம் தாண்டி உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஜாமான் எது எடுத்தோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கெமிக்கல் பால் தான். இது வந்து டோன்டு மில்க்கு, பாயில் பண்ண மில்க்கு. இது வந்து எதுக்கு பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கெலாக்ஸ்க்கு மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும். மித்தபடி வேறு எதுக்கும் எடுக்கிறதில்ல, அதுக்கு மட்டும்தான் எடுக்கிறது. நம்ம கெலாக்ஸுமே இங்கே வாங்க போகிறதில்ல, நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும் நார்மல் கடையில். அதனால் கெலாக்ஸ் இங்கே வாங்குறதில்ல. அடுத்து மெயினான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் டார்க் ஃபேண்டஸியில் புதுசாக அந்த ஸ்டிக் ரோல் போட்டிருந்தாங்க. அது ஒன்று எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் ஃபராரி வாங்க முடியாதுன்னு தெரில. ஆனால் ஃபராரோ ரோச்சோ வாங்க முடியும், அதை வாங்கியாச்சு. கத்திரிக்கோலை அடுத்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கத்திரிக்கோல் தேவைப்பட்டு, ஸோ இங்கே எடுத்தாச்சு கத்திரிக்கோலை. அடுத்து சஃபாவோட ஸ்கூல் பர்ச்சேஸ்க்கு பிஸி ஆகிட்டாங்க. ஸோ ஸ்கூல் முழு பர்ச்சேஸ் லீவ் விட்டாங்க இல்லையா, ஸோ அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு பர்ச்சேசிங் பண்ண தொடங்கிட்டாங்க. அதில் சஃபா வந்து இந்த பென்சில் பாக்ஸ் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடுச்சு, புதுசு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதில் வந்து இந்த யூனிகார்ன் டிசைன் போட்ட பாக்ஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிங்க் கலர் தான் அவங்களுக்கு ஃபேவரட் கலர். அதனால் யூனிகார்ன் பாக்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து நம்ம டிமார்ட் வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம பேஜை லைக் பண்ணிடுங்க. டிமார்ட் வீடியோ பார்ட் 2ல் சந்திக்கலாம். பாய்.